ஆனால் அமைச்சராக இப்போ ரகுபதியை மாற்றியிருக்காங்க நீர்வளத்துறைக்கு. அவர்கிட்ட போய் இந்த மணல் கடத்தல் குரூப், ஏன்னா அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். ஸோ ஏற்கனவே மணல் கடத்தலில் போன ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் செல்வாக்கு மிகுந்து பல லட்சம் கோடிகள் அளவிற்கு எடுத்தவர்கள் இப்போ கடந்த 7-8 மாதமாக இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்காரர் வந்துட்டார்னு போனால் என்னை பதவி ஏற்பதற்கு முன்னால் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கூப்பிடப்பட்டு சூப்பர் முதலமைச்சர்கள் தம்பி யார் சந்தித்தார்னு தெரியாது சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு கான்ட்ராக்டரை போட்டுட்டோம், நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும், முக்கியமாக மாதம் பல ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக், மணல் கடத்தல், இது குவாரிகள், இது எல்லாமே சூப்பர் சீஃப் மினிஸ்டர்கள் அல்லது தம்பிகள் தான் கண்ட்ரோல் செய்கிறார்கள். எனவே அந்த தம்பிகளோட டிரான்சாக்ஷன்ஸை எடுக்க முடியுமா? இதுக்கு அடுத்தது பெரிய ஊகங்கள் ஓடுகிறது. அந்த தம்பிகள் வீட்டில் பார்ட்டிகளில் ட்ரக்ஸுக்கு மிக அதிகமாக புழங்குன்னு இருக்காங்க. அந்த ரத்தீஷ் தம்பி வீட்டில் 172 இது சாந்தோமை ரோட் சீப்ரோஸில் இருக்கிற அந்த வீட்டில் 13வது மாடி மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கு.